என்ன தடைன்னா வேற ஒன்றும் தடை இல்லை. தாய் சபைங்கிற கட்டு இது பிசாசெல்லாம் போடல, சபை தான் என்ன பண்ணுது உங்களுக்கு போட்டு வச்சுட்டு, இந்த தாய் சபை, இங்கே இந்த சபையால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்தேன், இந்த பாஸ்டர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணாரு, எனக்காக ஒரு நிறைய கண்ணீர்லாம் விட்டாரு, அவர் விட்ட கண்ணீராக தான் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன்னா, அப்போ எவ்வளோ பெரிய பொய். அப்போ கிறிஸ்து சிந்தின ரத்தம் வேஸ்டா? அப்போ கிறிஸ்துனுடைய மரணம் வேஸ்டா? அப்போ இவங்களால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டன்றதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமை இல்லை, நீங்கள் ஒரு போதகருக்கு தான். ஹலோ, ஒரு போதகருக்கு, ஒரு சபைக்கு அடிமை வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேசாம பிசாசுக்கிட்டே அடிமை வந்திருக்கலாம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பிசாசுக்கிட்ட விடுதலை ஆயிடலான்றாங்க. ஆனா கோயில் இருந்து விடுதலையே ஆக முடியலையா? பல கட்டு, பல்வேறு வகையான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, எங்களால் ரட்சிக்கப்பட்ட, ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க சிந்தனை